ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் பெவரேஜான காஃபியோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காஃபி பீன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அது எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் காஃபி. இதோட கதை 9வது செஞ்சுரியில் எத்தியோப்பியாவில் தாங்க தொடங்குது. கல்டின்ற பேரை வச்சிருக்க ஒரு ஆடு மேய்க்கிறவர் தன்னோட ஆடெல்லாம் ஒரு புதரில் இருக்கிற ஒரு ரெட் கலர் பெரிஸை சாப்பிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகிறத பார்க்குறாரு. அப்படி தான் முதல் தடவை இந்த காஃபின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த கல்டின்றவர் ரொம்ப ஆர்வமாகி அவரே அந்த பெரிஸும் சாப்பிட்டு பார்க்குறாரு. அப்போது அவர் தன்னோட உடம்புல ஏதோ ஒரு சுறுசுறுப்பு வந்த மாதிரி உணர்றாரு. அதுக்கப்புறம் இந்த கல்டின்றவர் இங்கே கண்டுபிடிச்ச பெரிஸை பற்றி அங்கே இருக்கிற லோக்கல் மாங்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அதனால் அந்த லோக்கல் மாங்ஸ் அந்த பெரிஸை ட்ரிங்காக குடிக்கிறாங்க. அது அவங்கள பல மணி நேரம் அவங்களுக்கு தூக்கம் வராமல் ப்ரேயர் பண்ண உதவுது. இந்த மாதிரி பெரிஸை வச்சு குடிக்கிற காஃபி அந்த அரேபியன் பெனின்சுலா முழுவதுமே பரவ ஆரம்பிச்சது. அதாவது அரேபியன் நாடுகள் ஃபுல்லாமே பரவ ஆரம்பிச்சது. ஒரு 15வது நூற்றாண்டப்போ இந்த காஃபியை ஏமன் நாட்டிலேயே அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே சுஃபி மிஸ்டிக்ன்றவங்க, இந்த சுஃபின்றவங்க இஸ்லாமில் ஒரு பிரிவுங்க. இவங்க தான் முதல் தடவை இந்த காஃபி பீன்ஸை ரோஸ்ட் பண்ணி ப்ரூ பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காஃபி ஹவுசஸ்லாம் மெக்கா, இஸ்தான்புல் மாதிரி சிட்டிஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி காஃபி ஹவுசஸ்லாம் மீட்டிங் மாதிரி விஷயங்களான கான்வர்சேஷனு, மியூசிக்கு, டிபேட்டுன்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காஃபி ஹவுஸ்லாம் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது. ஸ்கூல்ஸ் ஆஃப் வைஸ்ன்னு இதை கூப்பிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல அறிவு வளர்க்க மாதிரியான உரையாடல்கள்லாம் பண்ணுறனால இதை ஸ்கூல் ஆஃப் வைஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. காஃபியை எல்லாரும் ஏற்றுக்கலைங்க. இதுக்கும் எதிர்மறையான கருத்துகள் வந்துச்சு. ஏன் சில மதங்கள் இந்த காஃபியை குடிக்கிறதையே ஒரு பாவம் செய்கிற விஷயமா பார்த்தாங்க. 17வது நூற்றாண்டில் காஃபியை யூரோப்பை சேர்ந்த ட்ரேடர்ஸு, எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வாங்குறாங்க. அது மூலயமா காஃபி முதல் தடவை யூரோப்பில் அதோட வழியை தொடங்க ஆரம்பிக்குது. யூரோப்பில் முதல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இந்த காஃபியை பார்க்க ஆரம்பித்தாலும் போக போக இந்த காஃபி அங்கே பிரபலமாக ஆரம்பிச்சது. பாரிஸ், லண்டன், வெனிஸ் மாதிரி சிட்டிஸ்லலாம் இந்த காஃபி ஹவுசஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அரப் நாட்டில் நடந்த மாதிரி இங்கேயும் இந்த காஃபி ஹவுசஸ்லாம் மீட் பண்ணி பல விஷயங்களை பற்றி பேசுகிற இடமா இருந்துட்டு வந்துச்சு. இந்த காஃபியோட டிமாண்ட் ஏற ஏற அதனால் இதை அறுவடை பண்ணுற தேவையும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அப்போது கரீபியன், சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காலலாம் அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க இந்த காஃபியை. இது அந்த நாட்டுங்களோட எக்கனாமிக்கையும் டெவலப் பண்ணுச்சு. என்னதான் இது ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பித்தாலும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு விலையோட தாங்க வந்தது. இந்த காஃபி இண்டஸ்ட்ரி அடிமைகளாகப்பட்ட வேலைக்காரங்களை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தது. அவங்கள வச்சு தான் ரொம்ப வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக இது கரீபியன்லேயும் பிரேசில்லையும் தான் இது நடந்தது. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதும் என்விரான்மெண்ட்டை சேதப்படுத்துகிறதும் இந்த காஃபி இண்டஸ்ட்ரியோட ஒரு ஹிஸ்ட்ரியில் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு 19வது செஞ்சுரியிலலாம் இந்த காஃபின்ற விஷயம் லக்ஸரி ஐட்டம்லேருந்து எல்லார் வீட்லையும் இருக்கிற ஒரு டெய்லி ஐட்டமாக மாற ஆரம்பித்தது. 1900லலாம் இன்ஸ்டன்ட் காஃபியோட கண்டுபிடிப்பு எல்லாரும் ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணுற விஷயமா இந்த காஃபியை மாற்றுச்சு. வேர்ல்டு வார் 2ல் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எப்பயும் அலர்ட்டாக முழிச்சிட்டு இருக்க இந்த காஃபியை தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்றைக்கி வந்தால் காஃபி கல்ச்சர் ரொம்ப பயங்கரமாக பரவி இருக்கு. ஆர்டிஸ்டிக்காக காஃபி போடுறதுலேருந்து ஸ்பெஷலாக காஃபி பீன்ஸை ரோஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப பரவி இருக்குது இந்த காஃபி இண்டஸ்ட்ரி. காஃபி இப்போ உலகம் முழுக்க ரொம்ப பிடிச்சி ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஏற்ற மாதிரி அதில் யூனிக்கான ஒரு விஷயங்களை சேர்த்துருக்காங்க. இட்டாலியில் பார்த்தா எக்ஸ்ப்ரெஸோ, ஸ்வீடனில் ஃபிகான்ற காஃபி பிரேக்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு பரிஸ்டா சாம்பியன்ஷிப்னு காஃபியை விதவிதமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரி முழுசாக பார்த்தா இந்த காஃபின்றது பல கண்ட்ரிஸோட பார்டரை தாண்டி பல கல்ச்சரில் சேர்ந்து பல காலகட்டத்துக்கு மாறி இருந்துட்டு வருது. எத்தியோப்பியாவிலேருந்து அதோட பயணத்தை தொடங்கி ஒரு குளோபல் ஃபினோமினனாக மாறிய காஃபியை இன்னுமே பல பேர் கனெக்ட் பண்ணுறதுக்கோ, க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறதுக்கோ, ஒரே ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.